ओमानतिमिरान्दस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरं मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिने नामिने नमस्ते सारस्वती देवे नमामि प्रचारिणे निर्विशेष शून्यवादी श्रीमते जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत श्रीवासदि वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम राम हरे हरे பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம், மாலை வணக்கம். இன்றைய சத்சங்கத்துல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுடைய பணிவான நமஸ்காரம். இன்றைக்கு தாமோதர மாதத்துடைய இந்த வருஷத்தோடைய கடைசி நாள், பீஷ்ம பஞ்சக விரதத்தோடைய கடைசி நாள். மாதிரி நிறைய விசேஷங்கள் இன்னைக்கு பக்தர்கள் உபவாசம் முடிக்கக்கூடிய நாள். 4 மாத சாதுர்மாச விரதம் முடிஞ்சு இன்னைக்கு பூர்ணிமா, சரத் பூர்ணிமா, இன்றோடு விரதம் எல்லாம் முடியும். அப்புறம் இன்னைக்கு நிம்பார்க்க ஆச்சாரியர் தோன்றிய தினம், பூகர்ப கோஸ்வாமி காசி பண்டிட் மறைவு தினம். அப்ப காலையில பாகவத சத்சங்க வகுப்புல பூகர்ப கோஸ்வாமி காசி பண்டிட்டுடைய மகிமை பத்தி படிச்சு. இப்போ நிம்பார்க்க ஆச்சாரியா, நிம்பார்க்க ஆச்சாரியர் யாரும் தெரியுமா? இருக்காது. எந்த சம்பிரதாயத்தோட ஆச்சாரியர்? அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அனுகிரகம் பெறுவதற்கு யாரொருத்தரே கிருஷ்ணருடைய அனுகிரகம் பெற வேண்டும், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை உள்ளது உள்ளவாறு தெரிந்து கொள்ள வேண்டும், கிருஷ்ண தத்துவத்தை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும், இறை விஞ்ஞானத்தை அறிந்து கொள்ள வேண்டும், கடவுள் யாரு, நான் யாரு, எனக்கு கடவுளுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, இதெல்லாம் யாரு உள்ளது உள்ளவாறு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, அதுக்கான முயற்சி பண்றாங்களோ, அவங்க அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான இந்த 4 சம்பிரதாயத்துல ஏதேனும் ஒரு சம்பிரதாயத்தை அனுப்பு. பகவானை பற்றி, இறைவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். கடவுள் யாரு, படைப்பு எப்படி நிகழுது, படைப்பினுடைய ரகசியம் என்ன, இறை விஞ்ஞானம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு சரியான வழிமுறை என்னன்னா அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயம். இப்போ 12ஆம் வகுப்பு 12th முடிச்ச குழந்தை ஸ்கூல்ல சேரும், காலேஜ் சேரும். அப்ப காலேஜ் சும்மா ஏதோ ஒரு காலேஜ்ல சேர்றது இல்லை. எந்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டிக்கோட கண்ட்ரோல்ல இருக்கு, எந்த யூனிவர்சிட்டி பண்றாங்க, அதுல என்ன, அதுல படிச்சா எவ்வளவு வேல்யூ இருக்கும், இதெல்லாம் பாக்குறோம் இல்லையா? ஒரு காலேஜ் சேர்றதுக்கு முன்னாடி அந்த காலேஜோடைய குவாலிட்டி என்ன, அங்க டீச்சிங் எப்படி இருக்கும், அதனால தரமான குவாலிட்டியான டீச்சிங் பண்ணுவாங்களா, சொல்லி கொடுப்பாங்களா, அங்க தரமான கல்வி இருக்கா, அங்க ஆசிரியர்கள்லாம் தரமானவங்களா இருக்காங்களா, நிறைய மாணவர் படிக்கிறாங்களா, அங்க இருந்து படிச்சு வெளியே வந்தவங்க எல்லாம் நல்ல இடத்துல வேலைக்கு போயிட்டு இருக்காங்களா, அந்த கல்லூரி அங்கீகரிக்கப்பட்டதா, அதிகாரப்பூர்வமானதா, அரசாங்க அனுமதி பெற்றதா, அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டதா, அது பல்கலைக்கழகத்தோட எந்த பல்கலைக்கழகத்தோட இருக்கு, இது மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துதான் காலேஜ் சேரணும். கரெக்டா? சரியா இல்லையா? காலேஜ் சேர்றதுக்கு முன்னாடி இவ்வளவு பாக்குறோம். ஆஃப்டர் ஆல் மெட்டீரியல் எஜுகேஷன், ஒரு பௌதிக கல்விக்காக இவ்வளவு சிரத்தை எடுத்துக்கிற நாம, ஒரு பௌதிக கல்விக்காக இவ்வளவு சிரத்தை எடுத்துக்கிற நாம, ஆன்மீக கல்வி, இறை விஞ்ஞானம், கிருஷ்ண தத்துவம், இதை உணரணும்னா சும்மா எப்படி எதோமட் தத்துவம் பார்ப்போம். சும்மா எதோமட் தத்துவம், எந்த மரத்துல போனா என்ன, எங்க போனா என்ன தெரியல. பகவானை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் பகவானாலே ஏற்படுத்தப்பட்ட சம்பிரதாயம். பகவானை அறிந்து கொள்ள பகவானாலே ஏற்படுத்தப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமா 4 சம்பிரதாயம். ஒன்று பிரம்ம மாத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம், 2 ருத்ர சம்பிரதாயம், 3 ஸ்ரீ சம்பிரதாயம், 4 குமார சம்பிரதாயம்.
பகவானுடைய தத்துவத்தை நாம் அறிந்து கொள்றதுக்கு பகவானை பற்றி விஞ்ஞானத்தை முதல் பகவானே பிரம்மாவுக்கு எடுத்து சொல்றார். அப்படி பிரம்மா அவருடைய சீடரும் முதல்வருமான நாரதருக்கு சொல்றார். நாரதர் வியாசருக்கு மாத்வாச்சாரியர். இப்படி பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். அடுத்தது ஸ்ரீ லட்சுமி தேவி. பகவானை பற்றிய தத்துவத்தை அறிந்து கொள்ள பகவானால் உபதேசிக்கப்பட்டு சம்பிரதாயத்தை கொண்டு வச்சவங்க லட்சுமி தேவி, ஸ்ரீ சம்பிரதாயம். அதுக்கப்புறம் 4 குமாரர்கள், பகவானால் உபதேசிக்கப்பட்ட 4 குமாரர்கள், சனகர், சனந்தனன், சனாதனன், சன்குமாரன், அவங்க சம்பிரதாயம். அதுக்கப்புறம் ருத்ர சம்பிரதாயம், மகாதேவன், சிவபெருமான் மூலமா மகாதேவன் மூலமா வந்த ருத்ர சம்பிரதாயம். இந்த மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட 4 சம்பிரதாயம். இந்த 4 சம்பிரதாயத்துக்கு பிரதானமான ஆச்சாரியர் உண்டு. கலியுகத்துல இந்த 4 சம்பிரதாயத்தையும் விஸ்தாரம் செய்து கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்த 4 சம்பிரதாய ஆச்சாரியர்கள். பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இந்த சம்பிரதாயத்துல பிரதான ஆச்சாரியர் மாத்துவாச்சாரியர். அதுக்கப்புறம் ஸ்ரீ சம்பிரதாயத்துக்கு ராமானுஜாச்சாரியர். ருத்ர சம்பிரதாயத்துக்கு விஷ்ணு சுவாமி. குமார சம்பிரதாயம் 4 குமார சம்பிரதாயத்துக்கு நிம்பார்க்க ஆச்சாரியா, நிம்பார்க்க சுவாமி. நீங்க மாயாப்பூர் போனீங்கன்னா ஸ்ரீதா மாயாப்பூர் நவதீப் தாம், மேற்கு வங்காளத்துல நதியா மாவட்டத்துல இருக்கக்கூடிய கங்கை கரையில நவதீப் தாம். அங்க பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சைத்தன்ய மட்னு ஒரு மடம் நிறுவினர். அந்த சைத்தன்ய மட்ல கர்ப்ப கிரகம் பகவானுடைய ராதா கந்தர்விக கிரிதாரி, ராதா கௌர் கந்தர்விக கிரிதாரி, ராதா கிருஷ்ணர் கௌரங்கர் 3 விக்கிரகம் நிற்பாங்க. அவங்கள சுத்தி அந்த கர்ப்ப கிரகத்தை சுற்றியும் 4 திசையில 4 சம்பிரதாயத்துடைய ஆச்சாரியரை பிரதிஷ்டை பண்ணி. யாரு? பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். எங்க? மாயப்பூர்ல சைத்தன்ய மட்ல ராதாகிருஷ்ணனுடைய கர்ப்பகிரகத்தை சுத்தி 4 சம்பிரதாயம். ஒரு திசையில பிரம்ம மாத்துவ கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயமான ஆச்சாரியர் பிரம்மா, அதுக்கு பக்கத்திலேயே மாத்துவாச்சாரியர். அதுக்கப்புறம் ஸ்ரீ சம்பிரதாயம் லட்சுமி தேவி, அதுக்கு பக்கத்திலேயே ராமானுஜாச்சாரியர். அதுக்கப்புறம் ருத்ர சம்பிரதாயம் மகாதேவர், அதுக்கு பக்கத்திலேயே விஷ்ணு சுவாமி. அதுக்கப்புறம் குமார சம்பிரதாயம் 4 குமாரர்கள், அதுக்கு பக்கத்திலேயே நிம்பார்க்காச்சாரியர். ஒரு சின்ன ஆல்டர் தான், சின்ன இந்த போர்டு சைஸ் தான் இருக்கு. போர்டு கூட கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு. அதுக்குள்ளே 2 விக்கிரகம் இருக்கும். அதுக்கு அர்த்தம் என்னது? பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் இந்த 4 சம்பிரதாயத்தையும் அதிகாரப்பூர்வமா ஏற்றுக்கொள்றாரு. 4 சம்பிரதாயத்தையும் வைஷ்ணவ சம்பிரதாயம், 4 வைஷ்ணவ சம்பிரதாயம். இந்த 4 வைஷ்ணவ சம்பிரதாயத்தையும் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் ஏக மனதோடு ஏற்றுக்கொண்டு அந்த சம்பிரதாயத்துடைய பூர்வாச்சாரியர், அப்புறம் பிரதான ஆச்சாரியர். பூர்வாச்சாரியர் பிரம்மா, பிரதான ஆச்சாரியர் மாத்வாச்சாரியர். பூர்வாச்சாரியர் லட்சுமி தேவி, பிரதான ஆச்சாரியர் ராமானுஜாச்சாரியர். பூர்வாச்சாரியர் நிம்பார்க்க குமாரர்கள், பிரதான ஆச்சாரியர் நிம்பார்க்க சுவாமி. பூர்வாச்சாரியர் ருத்ரர் மகாதேவர், நிம்பார்க்க விஷ்ணு சுவாமி, பிரதான ஆச்சாரியர். சம்பிரதாயத்தை தோற்றுவிச்சவங்க பூர்வாச்சாரியர். அந்த சம்பிரதாயத்துல பிரதானமா விஸ்தாரம் செய்தது பிரதான ஆச்சாரியர். அப்போ ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு 500 வருஷத்துக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமியில அவதாரம் செஞ்ச போது அவர் இந்த 4 வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இருந்து 2 முக்கியமான அம்சங்களை நமக்கு எடுத்து கொடுத்திருக்க. ஒரு கௌடிய வைஷ்ணவரும் இந்த சித்தாந்தத்தை பின்பற்ற வேண்டும். இந்த 4 சம்பிரதாயத்திலிருந்து 2 முக்கியமான அம்சங்கள் சைத்தன்ய மகாபிரபு நமக்கு கொடுத்திருக்காரு. நம்முடைய கௌடிய சம்பிரதாயம் இந்த 4 முக்கியமான சம்பிரதாயத்துக்கு பிரதானமான 2 விஷயங்களை பின்பற்றிட்டு இருக்கு. சரி, முதல்ல ஸ்ரீ சம்பிரதாயம். ஸ்ரீ சம்பிரதாயத்திலிருந்து சைத்தன்ய மகாபிரபு நமக்கு எடுத்து கொடுத்துக்கிறது 2 விஷயம். ஒன்று விக்கிரக சேவை முதல்ல படிச்சோம். பட் ஆனா என்ன சொல்லியிருக்குன்னா கலப்படமில்லாத பக்தி. ஸ்ரீ சம்பிரதாயத்திலிருந்து கலப்படமில்லாத பக்தி, விக்கிரக கலப்படமில்லாத பியூர் டிவோஷன், தூய பக்தி தொண்டு, அனன்ய பக்தி. ஸ்ரீ சம்பிரதாயத்திலிருந்து அனன்ய பக்தி, அப்புறம் வைஷ்ணவ சேவா,
ஸ்ரீ சம்பிரதாயம்னாலே கலங்கமில்லாத பக்தி. அந்த பக்தியில கர்மத்தோடைய தாக்கம் இருக்காது, ஞானத்தோடைய தாக்கம் இருக்காது. கலப்படம் இல்லாத தூய பக்தி தொண்டு, அனன்ய பக்தி. இத ஸ்ரீ சம்பிரதாயம் ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வைஷ்ணவ சேவா, வைணவர்களுக்கு சேவை செய்வதுதான் சால சிறந்தது. வைஷ்ணவருக்கு சேவை செய்வதுதான் மிக உயர்ந்தது. வெறுமனே வைஷ்ணவருக்கு சேவை செய்வதனாலே பகவானை திருப்தி செய்து விடலாம், பகவான் திருப்தி அடைந்து விடுவார். இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்கள், தூய பக்தி, அனன்ய கலப்படம் இல்லாத அனன்ய பக்தி பிளஸ் வைஷ்ணவ சேவா. இது எந்த சம்பிரதாயத்துக்கு கொடுத்திருக்காரு? ஸ்ரீ சம்பிரதாயத்துக்கு மகாபிரபு. அடுத்தது மாதவ சம்பிரதாயத்தை. மாதவ சம்பிரதாயத்துல ரெண்டு முக்கியமான விஷயம் சைத்தன்ய மகாபிரபு எடுத்து கொடுத்திருக்காரு. ஒன்று மாயாவாதிகளை மிரட்டக்கூடிய உறுதியான தத்துவங்கள், வலுவான தத்துவங்கள். மாயாவாதிகள், அதாவது பகவானுக்கு உருவம் கிடையாது, பகவானுடைய உருவம் பௌதிகமானது, பகவானின் உருவம் பௌதிகமானது என்றோ கடவுளுக்கு உருவம் இல்லை என்று சொல்லக்கூடிய மாயாவாதிகளுடைய தத்துவத்தை முறியடிக்கக்கூடிய வகையில வலுவா ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு மாதவாச்சாரியர். அதனால அந்த தத்துவங்கள், மாயாவாத கொள்கைக்கு எதிரான தத்துவங்களை சைத்தன்ய எடுத்துக்கிட்டாரு மாதவ சம்பிரதாயத்திலிருந்து. அதுக்கப்புறம் கிருஷ்ணரே பரம புருஷோத்தமனான முழுமுதற்கரும், கிருஷ்ணரே பரம புருஷோத்தமனான முழுமுதற்கரும், விக்கிரக ஆராதனை, கிருஷ்ணர் வழிபடுறது. இந்த ரெண்டு விஷயமும் மாதவ சம்பிரதாயத்துல மாயாவாதத்தை எதிர்க்கக்கூடிய தத்துவங்கள். அப்புறம் கிருஷ்ணரே நித்தியமான, கிருஷ்ணருடைய விக்கிரகம் நித்தியமானது, அந்த விக்கிரகத்தை எப்படி ஆராதிப்பது, விக்கிரக ஆராதனை, பகவானுடைய ரூபத்தை விக்கிரகத்தை ஆராதனை செய்வது, கிருஷ்ணரை வழிபடுவது. அப்புறம் மாயாவாத கொள்கைக்கு எதிரான வலுவான தத்துவம். இது எந்த சம்பிரதாயத்துல எடுத்துக்கிட்டாரு? மாதவ சம்பிரதாயத்துல எடுத்துக்கிட்டாரு. அடுத்தது விஷ்ணு சுவாமி சம்பிரதாயம். இங்க இருந்து ருத்ர சம்பிரதாயம். இதுல பூர்ண சரணாகதி, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பூர்ணமாக சரணாகதி கொண்டு இருக்க வேண்டும், பகவானுடைய தாமரை திருப்பாதையில் எப்பொழுதும் அடைக்கலம் கொண்டிருக்க வேண்டும், சரணாகதி தத்துவம், கம்ப்ளீட் சரண்டர். அதுக்கப்புறம் ராகானுக பக்தி. ராகானுக பக்தினா ஸ்பான்டேனியஸ் டிவோஷன், அதாவது இயல்பான பக்தி. இயல்பான பக்தி, இயல்பா பகவான் மேல பக்தி செய்வது, ஆத்மார்த்தமா அன்பு விதியால் செய்கிற பக்தி. இந்த ராகானுக பக்தியும் சரணாகதியும் எந்த சம்பிரதாயத்தில் எடுத்து கொடுத்திருக்காரு? அடுத்தது நிம்பார்க்க சம்பிரதாயம். நிம்பார்க்க சம்பிரதாயத்துல ரெண்டு முக்கியமான விஷயங்கள். ஒன்று ராதா கிருஷ்ணரை வழிபடுவது, ராதா வர்ஷிப், ராதாராணி, ராதாஸ்ரயா, ஸ்ரீமதி ராதாராணியோடைய தாமரை திருப்பாத்தி சன்னடினும். அப்புறம் மிக உயர்ந்த பாவம் கிருஷ்ண பிரேமம், கோபி பாவம். ரெண்டு விஷயம் நிம்பார்க்க சம்பிரதாயத்துல இருந்து. ராதாஸ்ரயா, ஸ்ரீமதி ராதாராணி, அதாவது ராதா கிருஷ்ணருடைய வழிபாடு. மாதவ சம்பிரதாயத்துல கிருஷ்ணர் மட்டும்தான் வழிபடுறாங்கன்னு பார்த்தோம். ஆனா நிம்பார்க்க சம்பிரதாயத்துல ராதா கிருஷ்ணர் வழிபாடு. அதுக்கப்புறம் கோபி பாவம், கிருஷ்ண பிரேமம். மிக உயர்ந்த பக்தியிலே மிக உன்னதமானது கோபிகளுடைய பாவம். இந்த ரெண்டு விஷயம், ராதா கிருஷ்ணர் வழிபாடு, கோபி பாவம். இது எந்த சம்பிரதாயத்தை எடுத்து கொடுத்தாரு? நிம்பார்க்க சம்பிரதாயம். சரி, ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும். அதான் குமார சம்பிரதாயத்தை நிம்பார்க்க. நிம்பார்க்க ஆச்சாரியர் இந்த சம்பிரதாயத்துல வந்தனா அது நிம்பார்க்க சம்பிரதாயம் சொல்லுவோம். குமார சம்பிரதாயம், நிம்பார்க்க சம்பிரதாயம். ராமானுஜ சம்பிரதாயம், ராமானுஜ ஆச்சாரியர் இந்த சம்பிரதாயத்துல ராமானுஜ சம்பிரதாயம். சோ ஃபர்ஸ்ட் மாதவ சம்பிரதாயத்திலிருந்து, அதாவது மாதவ சம்பிரதாயத்தின் சைத்தன்ய மகாபிரபு என்ன எடுத்து கொடுத்தாரு? மாயாவாத தத்துவத்தை முறியக்கூடிய தத்துவங்கள், கிருஷ்ணரே முழுமுழுக்க நித்தியமா வழிபடுறது. அப்புறம் ஸ்ரீ சம்பிரதாயத்துல இருந்து கலப்படமற்ற பக்தி, அனன்ய பக்தி, வைஷ்ணவ சேவை. ருத்ர சம்பிரதாயத்துல இருந்து சரணாகதி, ராகானுக பக்தி. அப்புறம் நிம்பார்க்க சம்பிரதாயத்திலிருந்து ராதாகிருஷ்ண வழிபாடு. சோ நிம்பார்க்க சம்பிரதாயத்துடைய வழிபாடும் கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தை வழிபாடும் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கு. அவங்களும் ராதாகிருஷ்ணன் வழிபடுவாங்க, நாமளும் ராதாகிருஷ்ணன் வழிபடுறோம். அவங்க 9 விதமான பக்தி தொண்டு ஏத்துக்கிறாங்க, நாமளும் 9 விதமான பக்தி தொண்டு ஏத்துக்கிறோம். அவங்களும் பாகவத தர்மத்தை ஏத்துக்கிறாங்க, நாமளும் பாகவத்தை. ஏறக்குறைய பேரலா இருக்கு. சோ நிம்பார்க்க ஆச்சாரியா
ரொம்ப அழகான வர்ணனை. அவர் இந்த பூமியில எப்படி தோன்றினாரு, அவர் எப்படி இந்த சம்பிரதாயத்துல எப்படி அந்த சம்பிரதாயம் தோன்றியது, சனத்குமார சம்பிரதாயம் சனத்குமார சம்பிரதாயம் எப்படி தோன்றியது, நிம்பார்க்காட்சியுடைய மகிமை என்ன. சோ தெலுங்கானா, இப்ப நீங்க தெலுங்கானான்னு சொல்றோம் இல்லையா, ஆந்திர பிரதேஷ், அங்க கோதாவரி கரையில தான் தோன்றினார் நிம்பார்க்காச்சாரியார். அருணா அப்படிங்கிற முனி, அருணாங்கிற முனிவருக்கும் ஜெயந்திங்கிறவங்களுக்கும் குழந்தையா வந்தார். அருணா ஜெயந்தி. ரொம்ப அழகான குழந்தை, சிறு வயதிலேயே நல்ல புத்தி கூர்மையா இருக்கு, கல்வி கேள்விகள்ல ரொம்ப ஆர்வம், ஒரு மகா புருஷருக்கான அடையாளம் கொண்டுள்ள அப்படி ஒரு தேஜஸ் குழந்தை. சூரியனை போல பிரகாசிக்க, தாமரை போல கண்கள், சூரியனை போல பிரகாசம், அப்படி ஒரு தேஜஸ்வியான குழந்தை. சிறு வயதுல இருந்தே நிறைய சாஸ்திர விசாரணை பண்ணணும்னு ஆர்வம். அப்போ பல புனித செலவுக்கு யாத்திரை போறாரு குரு தேடி. குரு வேணும் இல்லையா, குரு இல்லாம எப்படி? முதல்ல சம்பிரதாயம் வேணும். சம்பிரதாயம் இல்லைன்னா மந்திரம் வேலை செய்யாது. நம்ம என்ன மந்திரம் சொன்னாலும் சம்பிரதாயத்தில் இருக்கிற குருகிட்ட வாங்கி சொல்லணும். சம்பிரதாய நகிவினா மந்திர நிஷ்பலக சொல்லுவாங்க, ஸ்லோகம் மறந்துச்சு. சம்பிரதாயத்துல இல்லாம ஒருத்தர் மந்திரம் சொல்றாருன்னா அந்த மந்திரம் பயன் இல்லை. அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல மந்திரத்தை வாங்கிக்கணும். எப்படி அத்தனைஸ் யூனிவர்சிட்டில இருந்து சர்டிபிகேட் வாங்கிக்கிறோமோ அந்த மாதிரி அதிகாரப்பூர்வமான இடத்துல இருந்து மந்திர தீட்சை வாங்கி. அப்போ நிம்பார்க்க ஆச்சாரியர் தேடி போறாரு. தனக்கு குரு வேணும், சாஸ்திரம் கத்துக்கணும். சோ சம்பிரதாயம் எப்படி வருது? நிம்பார்க்க சம்பிரதாயம், அதாவது குமார சம்பிரதாயம் எப்படி வருது அப்படின்னா, பகவான் கிருஷ்ணர் இருந்து கிருஷ்ணருடைய இன்னொரு எக்ஸ்பேன்ஷன் ஹம்ச அவதார். பகவான் ஹம்ச அவதாரம் பண்றாரு. பாகவத்துல இருக்க ஹம்ச அவதாரம். இந்த ஹம்ச அவதாரம் யார் என்லைட்டன் பண்றாங்க, யாருக்கு சாஸ்திரம் போதிக்கிறாங்கன்னா நாரதர். சோ பகவானுடைய ஹம்ச அவதாரம் நாரதருக்கு மிக உன்னதமான தத்துவங்களை விளக்கி சொல்றாரு. நாரதர் அவரது இந்த பகவான் கட்டுந்த தத்துவங்களை குமாரருக்கு சொல்றாரு. சோ ஆக்சுவலி பிரம்மா நினைக்கிறேன் ஹம்ச அவதாரத்துக்கு யார் கத்துட்டாங்க? குமாரஸ். ஹம்ச அவதாரம் நாரதா அண்ட் குமாரா. பகவானே ஹம்சாவதாரமா அவதாரம் பண்ணி நாரதருக்கு உபதேசம் பண்ணாங்க. தன்னை பற்றிய விஞ்ஞானம், படைப்பின் ரகசியம் அதெல்லாம் நாரதர் குமாரர்களுக்கு சொன்னாங்க. குமாரர்களுடைய சம்பிரதாயம், அதாவது சனத்குமார சங்கீதா. சனத்குமார சங்கீதாங்கிற கிரந்தத்துல நாரதர் என்னெல்லாம் உபதேசம் கேட்டிருந்தாரோ பகவானுடைய ஹம்சாவதாரத்துல இருந்து அதெல்லாம் இங்க எழுதியிருக்காங்க 4 குமாரர்கள். அதைத்தான் இவங்க நிம்பார்க்க ஆச்சாரியருக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எப்படி குமாருடைய சீடர்களான. நீங்க மாயாப்பூர்ல போனா, ஸ்ரீதா மாயாப்பூர்ல ருத்ரதீப்னு ஒண்ணு இருக்கு. ருத்ரதீப், அதாவது மாயாப்பூர்ல 9 தீவுகள் இருக்கு. கௌதம் தேவ், ருத்ரதீப், ஜானுதீப், அந்தர்தீப், இந்த மாதிரி 9 தீவுகள் இருக்கு. அதுல ஒரு தீவு ருத்ரதீப். அந்த ருத்ரதீப்ல வனம் ஒன்று இருக்கு, வில்வவனம். அந்த வில்வவனத்துல மகாதேவர் தவம் செஞ்சுட்டு இருக்காரு. மகாபுருடைய லீலைகளை, அதனால ருத்ரதீப்னே பேர். மகாபுருடைய லீலைகளை அவர் தவம் பண்ணிட்டு இருக்காரு மகாதேவர். நிம்பார்க்க ஆச்சாரியர் பல இடங்கள்ல தீர்த்த யாத்திரை போயிட்டு அவரு ருத்ரதீப் வந்திருந்தாங்க. அப்போ அவரு அங்க தவம் செய்யும் போது மகாதேவர் அவர் மேல ரொம்ப திருப்தியா அவர் தரிசனம் கொடுத்து மகாதேவர் சொல்றாரு, நீங்க போய் இங்க பக்கத்துல வில்வ வனம், அந்த வில்வ வனத்துல 4 குமாரர் தவம் செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்கள போய் உங்க குருவா ஏத்துக்கங்க, அவங்க உனக்கு சாஸ்திரம் சொல்லி தருவாங்க அப்படின்னு மகாதேவரே டைரக்டா நிம்பாச்சாரியர் நிம்பார்க்காச்சாரியரும் அந்த வில்வவனத்துக்கு போய் பார்த்தா 4 குமார் உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருக்காங்க. குமாரர்கள் 4 பேரும் சூரியனை போல பிரகாசிக்க. நிம்பார்க்காச்சாரியர் அவங்க பார்த்த பரவசத்துல கிருஷ்ணா 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 பகவான் நாமத்தை கீர்த்தனம் செய்யும்.
பரவசத்துல துள்ளி குதிக்கிற. அப்ப யாரோ பகவானை நாமத்தை உச்சரிக்கிறாங்க, கண்ணை திறந்து பார்த்த முன்னாடி நிம்பார்க்க இருக்க. கேக்குறேன், நீங்க யாரு, இங்க எப்படி வந்தீங்க? அப்ப சொல்றது மாதிரி மகாதேவரோட அருளால எனக்கு உங்க 4 பேரோட தரிசனம் கிடைச்சது. என்னை எப்படியோ உங்க சீடரா ஏத்துக்கங்க, தயவுசெய்து என்ன உங்க சீடரா ஏத்துக்கங்க. அதுல சனத்குமாரா வந்து இவரை ஆசீர்வாதம் பண்ணி இவருக்கு வந்து அவங்களோட எழுதின அந்த கிரந்தம் சனத்குமார சமிதை சொல்லி, இதெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு அவதாரத்துக்கு முன்னாடி நடந்தது. அதுக்கப்புறம் அந்த குமாரர் சொன்னாங்க, இங்க வந்து நீ கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் இங்க மகாபிரபு அவதாரம் செய்வார். பகவான் கிருஷ்ணரே சைதன்ய மகாபிரபு அவதாரம் செய்ய போறாரு. அவர் தூய பக்தியோட பிரச்சாரம் பண்ணுவாரு, கிருஷ்ண பிரேமம் அதை பண்ணுவாரு. சோ நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வந்து ராதாகிருஷ்ணர் வழிபாடையும் கோபி பாவத்தையும் சொல்லுங்க. பகவானே வந்து அந்த கிருஷ்ண பிரேமத்தை எல்லாருக்கும் கொடுப்பார். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேமதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாமே கருத்து சேவி. பகவானே கிருஷ்ணரா வந்து அந்த புனித நாமத்தில் எல்லாருக்கும். சோ அங்க கொஞ்ச காலம் நிம்பார்க்க ஆச்சாரியர் தங்கி இருந்தாரு அந்த வெல்வ வனத்துல. அவர் வந்து ராதாகிருஷ்ணருடைய லீலைகளை ஸ்மரணம் பண்ணிட்டே இருக்காரு. அப்போ பகவான் கிருஷ்ணர் ராதாராணியோட ஒரு தரிசனம் இருக்கிறார், ராதாகிருஷ்ணருடைய தரிசனம். அடுத்த வினாடியே இந்த ராதாகிருஷ்ணர் வந்து கௌரங்கரா மாறி தரிசனம் கொடுக்குறாங்க. ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி ஜெய். சோ கௌரங்க மகாபிரபு தரிசனம் கிடைச்சது. கௌரங்க மகாபிரபு சொல்ற நிம்பார்க்கிட்ட, ஓ நிம்பார்க்கா, நீ வந்து பக்தி தோண்டைய பிரச்சாரம் பண்ணு, நானே வந்து இந்த கிருஷ்ண பக்திய கிருஷ்ண பிரேமத்தை எல்லாருக்கும் கொடுக்க வருவேன். கொஞ்ச காலம் கழிச்சு நானே அவதாரம் பண்ணுவேன், அப்ப நீயும் வருவ. நீ வந்து கேசவ காஷ்மீரியா வந்து என்னுடைய லீலையில் நீங்க பங்கு கொள்வ. ஒரு சில இடங்கள்ல என்ன சொல்றாங்க ஆச்சாரியர்னா, ஆக்சுவலி சில நேரங்கள்ல ஆச்சாரியருடைய வரலாறு வந்து நமக்கு எக்ஸாக்டா சொல்ல முடியாது, ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது. ஒரு சில இடத்துல வந்து நிம்பார்க்க ஆச்சாரியர் தான் கேசவ காஷ்மீரியா வந்தாருன்னு சொல்லியிருக்கு. ஒரு சில இடத்துல வந்து அவருடைய வம்சத்துல அந்த சம்பிரதாயத்துல வரக்கூடியவரு கேசவ பட்டர் அப்படிங்கிறவரு கேசவ காஷ்மீரியா வந்தாரு. எப்படி மாயாப்பூர்ல கொஞ்ச காலம் தங்கி இருந்து சைத்தன்ய மகாபிரபு லீலைகளை ஸ்மரணம் பண்ண நிம்பார்க்கர் பிருந்தாவனத்துல போனார். பிருந்தாவனத்துல இருந்து ராதாகிருஷ்ண லீலைகளை ஸ்மரணம் பண்ணி அந்த கோவர்தன மலை அடிவாரத்துல ராதா குண்டம், அங்க ஒரு ஆசிரமம் இப்போ இருக்கு. நிம்பார்க்காச்சருடைய ஆசிரமம், அவர் வழிபாடு பண்ண விக்கிரகம், அங்கதான் ராதாகிருஷ்ண லீலைகளை ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கேன் எப்பவுமே. இப்போ நிம்பார்க்க சம்பிரதாயம் அதிகமா நடைமுறையில இல்ல, அவ்வளவா இல்ல. இப்போ பிருந்தாவனம் மாதிரி கிராமத்துல 1-2 இடங்கள் இருக்கே தவிர நடைமுறையில அதிகமா இல்ல. எப்போ பிரச்சாரம் நின்று போயிடுவோம், எப்போ கல்வியோடைய வேகம் அதிகரிச்சு பிரச்சாரம் தடைப்பட்டு போவோம், அப்போ சம்பிரதாயம் அப்படியே சகாலை நேகமாக தான் யோக நஷ்டம் காலப்போல் அப்படியே மறைஞ்சது மாதிரி தெரியும். இது பகவானுடைய ஏற்பாடு. அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஆச்சாரியர் வருவாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்புறம் பகவானி சைதன்ய மகாபிரபு வந்து எல்லாருக்கும் பகவானுடைய நாமத்தை விநியோகிச்சார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம். ரொம்ப ஒரு அழகான லீலை நடந்தது. நிம்பார்க்க ஆச்சாரியர் பிருந்தாவன்ல இருந்த போது கோவர்தன மலை அடிவாரத்துல ராதா குண்ட தங்கி இருக்கும் போது ஒரு ஜெயின் துறவி, அவரு பல இடங்கள்ல திக்விஜயம் பண்ணி அந்த காலத்துல வந்து தர்க்கம் செய்வாங்க. பிராமணர்கள் அவங்க எல்லாம் தர்க்கத்தில் ஈடுபடுவாங்க. யாருடைய வாதம் அதிகமா ஜெயிக்குது, யாருடைய தத்துவம் ஜெயிக்குது, யார் ரொம்ப திறமையானவங்க, யார் பெரிய தத்துவவாதிங்க, இது மாதிரி தர்க்கம் பண்ணுவோம். அதுக்கு நடுவர்களா இருப்பாங்க. இந்த தர்க்கம் வந்து ரொம்ப டீசெண்டா நடக்கும், சும்மா சண்டை போடுற மாதிரிலாம் இருக்கு. அழகா சாஸ்திர ரீதியா தர்க்கம் பண்ணுவாங்க, தத்துவார்த்தமா தர்க்கம் பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஜெயின் துறவி வந்து ஜெயின தர்மம் வந்து ஏறக்குறைய ஒரு நாத்திகம் மாதிரிதான், கடவுள் கிடையாது, உண்மை கிடையாது, ஜெயின் தத்துவம். அவர் அந்த தத்துவத்தை பின்பற்றுவார், அவர் ஜெயின துறவி. அந்த ஜெயின் துறவி வந்து பிருந்தாவன் வந்திருந்த போது நிம்பார்க்க தர்க்கம் பண்றாங்க. பல நாட்களா தர்க்கம் நடக்குது, பல நாட்களா தர்க்கம் நடந்து ஏறக்குறைய நிம்பார்க்க ஆச்சாரியர் தன்னுடைய வாத திறமையினால ஜெயின் துறவியை தோற்கடிச்சது. பகவான் இருக்காரு, அவர் முழு முதற் கடவுள், அவர் கிருஷ்ணர், அவருடைய சக்தி அலாதினி சக்தி ஸ்ரீமதி ராதாராணி, ராதாகிருஷ்ணன் வழிபாடு தான் எல்லா வழிபாட்டிலும் உயர்ந்தது.
எல்லா பக்தியிலும் உயர்ந்தது கோபிகளுடைய பாவம். இதெல்லாம் சாஸ்திரத்தின் எடுத்து சொல்றாரு. குமார சங்கீதையில இருந்து அவர் கேட்டது. அவர் குமார்கிட்ட இருந்து கேட்டதை வந்து குரு பரம்பரையிலிருந்து என்ன கேட்டாரோ, அவர் குரு பரம்பரையிலிருந்து என்ன கேட்டாரோ அதை அப்படி சொல்றாரு. உள்ளது உள்ளவர். ஏறக்குறைய ஜெயின் துறவி தோத்து போயிட்டாரு, சரண்டர் ஆயிட்டாரு, நிம்பார்க்கர்ட்ட சரணடைச்சிட்டாரு. இந்த மாதிரி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு பிரசாதம் சாப்பிடவே இல்லை. சூரியன் அஸ்தமிக்க போகுது. சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்துல பிரசாதம் என்ன ஆகும்னா, ஜெயின் துறவிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. ஜெயின துறவிகள்லாம் சூரியன் அஸ்தமிக்கும் போது சாப்பிட மாட்டாங்க, அதுக்கு முன்னாடி சாப்பிடுவாங்க. சூரியன் அஸ்தமிச்சுட்டா அவங்க சாப்பிட மாட்டாங்க. சோ நிம்பார்க்கர் சொல்றாரு, பிரசாதம் சாப்பிடலாம் வாங்க. இல்ல இல்ல, இப்ப சூரியன் அஸ்தமிக்கும் போது நான் சாப்பிட மாட்டேன். இப்ப வந்து சூரியன் அஸ்தமிக்கும் போது நான் சாப்பிட மாட்டேன். அப்ப அந்த லீலையில ரொம்ப அழகா சொல்லுவாங்க ஆச்சாரியெல்லாம். ரெண்டு விதமா சொல்றாங்க. ஒண்ணு வந்து நிம்பார்க்கர் வந்து என்ன பண்ணாரா, நிம்பார்க்கர் வந்து அந்த மரத்து மேல நீம்னா நீம் அப்படின்னா வேப்பம். சைதன்ய மகாபிரபு நிமாயின்னு பேரு. நீம் அப்படின்னா ஹரே கிருஷ்ணா. சோ சைதன்ய மகாபிரபு நிமாயின்னு பேர். நீம் அப்படின்னா வேப்ப மரம். அந்த வேப்ப மரத்துக்கு அடியில உட்காந்துதான் இங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த ஜெயின துறவியும் நிம்பார்க்க ஆச்சாரியரும் அந்த வேப்ப மரத்துக்கு அடியில உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்ப சூரியன் அஸ்தமிக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே இவர் இந்த ஜெயின் துறவி சொல்ற, நான் சாப்பிட மாட்டேன். எப்படி நீங்க எங்க இடத்துக்கு வந்து பிரசாதம் சாப்பிடாம இருக்கலாம், நீங்க சாப்பிடணும்னு சொல்றாரு. அவர் சாப்பிட மாட்டேங்குது. தன் ஃபைனல் என்னாச்சு, இவர் அந்த மரத்து மேல ஏறாரு. மரத்துல ஏறி சூரியன் அஸ்தமிக்கிற சூரியன் நிறுத்துறாரு. தட் இஸ் த பவர் ஆஃப் ஆச்சாரிய. நிம்பார்க்க, அதான் நிம்ப ஆர்கியா. அர்கியா மீன்ஸ் சன் காடுக்கு ஆர்கியான்னு பேர், இன்னொரு பேர் ஆர்கியா. நிம்ப ஆர்கியான்னு சூரியனே நிறுத்தினவர், நிப்பாட்டினவர். ஒரு இடத்துல என்ன சொல்றாங்க, இந்த வேப்ப மரத்து மேல ஏறி சூரியன் அஸ்தமிக்கிறத நிறுத்தினார். இத பாருங்க, சூரிய அஸ்தமனம் நின்று போயிடுத்து, இப்ப சாப்பிடலாம் வாங்க, பிரசாதம் சாப்பிடலாம். இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நிம்பார்க்க ஆச்சாரியரும் அந்த ஜெயின துறவி ரெண்டு பேரும் தர்க்கம் செஞ்சுட்டு இருந்த போது, தர்க்கத்துல ஒரு ஜெயித்துடுறாரு நிம்பார்க்க ஆச்சாரியர். அப்புறம் சூரியன் அஸ்தமிக்க போது பிரசாதம் சாப்பிட கூப்பிட்டாரு. அவர் இல்ல, சூரியன் அஸ்தமிக்கிறது, நான் இந்த வேலையில சாப்பிட மாட்டேன். அப்போ பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யறாராம் நிம்பார்க்க ஆச்சாரியர். பகவான் கிருஷ்ணாட்ட பிரார்த்தனை செய்ய, கிருஷ்ணனுடைய சுதர்சன் சக்கரம், சுதர்சன் சக்கரம் வந்து பல கோடி சூரியனுக்கு தேஜஸ் இருக்கு. சுதர்சன் சக்கராவுடைய பவர் என்னன்னா, பல கோடி சூரியன் எவ்வளவு ஒரு தேஜஸ் இருக்குமோ அந்த தேஜஸ் இருக்குமா சுதர்சன் சக்கரம். அப்போ நிம்பார்க்க ஆச்சாரியா என்ன பண்ணாரு, சுதர்சன் பகவான் கிருஷ்ணாட்ட பிரார்த்தனை செய்ய பகவான் சுதர்சன் அனுப்புறாரு. சுதர்சன் வந்த உடனே அந்த இடம் அப்படி பயங்கர பிரைட் ஆயிடுச்சு, வெளிச்சமாயிடுச்சு. சோ அந்த இடம் அவ்வளவு பிரகாசம் ஆன உடனே நிம்பார்க்க சொல்றாரு, இதோ பாருங்க சூரியன் அஸ்தமிக்கல, நீங்க வாங்க சாப்பிடலாம். அந்த ஜெயின் துறவி வந்து நிம்பார்க்குடைய அதீதமான தத்துவ ஞானம், அவருடைய சிறந்த தபம், அவருடைய தேஜஸ் எல்லாம் பார்த்து அவர் தன்னை குருவாயிருந்தாரு. இந்த ஜெயின தத்துவத்தை விட்டுட்டு நிம்பார்க்கிட்ட சரணடைஞ்சாரு. அதுக்கப்புறம் ஒரு வைஷ்ணவ சித்தாந்தம், அதாவது நிம்பார்க்க சம்பிரதாயம், குமார சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சார். இப்படி நிம்பார்க்க ஆச்சாரியர் இந்த பூமியில இருந்த போது அவரு இந்த ராதாகிருஷ்ணன் வழிபாடு எவ்வளவு உயர்ந்தது, வழிபாட்டிலேயே மிக உயர்ந்தது ராதாகிருஷ்ணனை வழிபடுறது. அதுக்கப்புறம் கோபி பாவம், எப்படி கோபிகள் வந்து கிருஷ்ணன் மேல அன்பு செஞ்சாங்க, கிருஷ்ண பிரேம், இத ரெண்டையும் வந்து இந்த பூமியில பிரச்சாரம் செஞ்சார். சோ இன்னைக்கு நம்ம நிம்பார்க்க ஆச்சாரியர் என்ன பிரார்த்தனை செய்யணும், ஓ நிம்பார்க்க ஆச்சாரியரே, என்னுடைய மனம் வந்து ஒரு குரங்கு மாதிரி அலைபாய்ச்சிட்டே இருக்கு, ஒரு நிலை பட மாட்டேங்குது. எப்படியாவது என் மனதை வந்து நான் ராதா கிருஷ்ணனுடைய தாமரை பாதத்தில் பதிக்க வைக்கணும். ராதா கிருஷ்ண பிராணோரா ஜுகுல கிஷோரா, இந்த என்னுடைய மனதை வந்து ராதா கிருஷ்ணனுடைய தாமரை பாதத்துல நிறுத்தணும். என்னுடைய பிராணன், என் உயிர், ஆன்மா எல்லாம் அவருடைய தாமரை திருப்பாதத்தில் நிறுத்தணும். அதுக்கு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்புறம் எனக்கு கிருஷ்ணன் மேல கலங்கம் இல்லாத தூய் அன்பு, கிருஷ்ண பிரேமம் எனக்கு கிடைக்கணும். இந்த ஆச்சாரியர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ, இந்த முந்தைய ஆச்சாரியர்கள், இந்த 4 சம்பிரதாயத்துல இந்த 4 சம்பிரதாய ஆச்சாரியர் சொல்லி கொடுத்த விஷயங்கள் தான் சைத்தன்ய மகாபிரபு 500 வருஷத்துக்கு முன்னாடி
இந்த ஒரு சம்பிரதாயத்துல ஆச்சாரியர் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அத பகவானே சைதன்ய மகாபுரம் வந்து அந்த எல்லா விஷயத்தையும் ஊர்ஜிதப்படுத்துறாரு. எஸ், இதைதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்படி சைதன்ய மகாபுரம் இந்த பூமியில இருந்த போது இதை வந்து பிரச்சாரம் பண்ணார். எது? கிருஷ்ண பிரேமத்தையும் ராதாகிருஷ்ணருடைய மனோபாவத்துல, ராதையுடைய மனோபாவத்துல, ஸ்ரீமதி ராதாரனுடைய மனோபாவத்துல கிருஷ்ண பக்தியை வந்து, கிருஷ்ண பிரேமத்தை வந்து மகாபிரபு பிரச்சாரம் பண்ணார். அதுக்கப்புறம் மகாபிரபுடைய சேனாதிபதி பக்தா ஸ்ரீல பிரபுபாதர், ஸ்ரீல பிரபுபாதர் உலகம் முழுதும் சுற்றுப்பயணம் செஞ்சு ராதாகிருஷ்ணர் வழிபாடுன்னா என்னன்னே தெரியாம இருந்தாங்க. குறிப்பா இந்தியாலே நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கும் தென்னிந்தியாவில நிறைய பேர் வந்து லட்சுமி நாராயணத்தை வழிபடுவாங்க, பெருமாளை வழிபடுறாங்க. ராதாகிருஷ்ணர் வழிபாடு ரொம்ப குறைவு. இஸ்கான்ல வந்தா மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? பெரும்பாலும் தென்னிந்தியாவில பாருங்க, லட்சுமி நரசிம்மர் வழிபடுவாங்க, லட்சுமி நாராயணன் வழிபடுவாங்க, ஸ்ரீதேவி பூதேவி வரதராஜ பெருமாள் வழிபடுவாங்க. இந்த மாதிரி அதிகமா இருக்கு. ஆனா சைதன்ய மகாபுடைய வருகைக்கு அப்புறம் ஸ்ரீல புரோபாடைய கருணையினால ஒரு நகரத்திலையும் ஒரு கிராமத்திலையும் பாரதம் முழுவதும், ஏன் உலகம் முழுவதும், பிரபுபாதர் உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு இந்த ராதாகிருஷ்ணர் வழிபாடு, நம்ம வழிபாட்டிலேயே உயர்ந்தது ராதாகிருஷ்ணர் வழிபடுறது. அதுக்கப்புறம் கோபிகளுடைய பக்தி, பிருந்தாவனத்தில் இருக்கிற கோபிகள் வந்து கிருஷ்ணர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்க அந்த கோபி பாவத்தை, அந்த கிருஷ்ண பிரேமத்தை வந்து மகாபிரபுடைய மகாபிரபுல சக்தி அளிக்கப்பட்ட ஒரு ஆவேச அவதாரமா பிரபுபாதத்தை செய்திருக்காரு. அதனால பிரபுபாதர் நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாத். பிரபுபாதர் நமக்கு கிடைச்ச வரப்பிரசாத். பிரபுபாடைய கருணையால தான் இன்னைக்கு நம்ம ராதாகிருஷ்ணர் வழிபாடு, பிருந்தாவனத்து கோபிகள் எந்த மாதிரி எல்லாம் கிருஷ்ணன் மேல அன்பு செஞ்சிருக்காங்க, சைதன்யமா அப்படியே கருணை என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதனால இன்னைக்கு நம்ம பிரபுபாதத்துல பிரார்த்தனை செய்யணும். நம்ம மேலும் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும். பகவான் நாமத்தை குற்றப்பட்டு ஜபிக்கணும். நாமத்துக்கு ருச்சி வரணும். இந்த நாம ஜபத்துலதான் எல்லாமே இருக்கு. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஜெய ஜெகநாத் குருதேவ் சுத்ரமையா கி ஜெய். சோ பகவானுடைய நாமம், இந்த புனித நாமம் தான் நமக்கு எல்லாமே கொடுக்கும். பகவானுடைய இந்த புனித நாமம் தான் நமக்கு எல்லாமே தரும். யார் ஒருத்தர் பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ அவங்க தொடர்ந்து நாமத்தை உச்சரிக்கும் போது, நேற்றைய தினம் பார்த்தோம், நேற்று கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி மறைவது. அதுல கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் என்ன சொல்றாரு? யார் ஒருத்தர் தொடர்ந்து பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ அவங்கனால, யார் ஒருத்தர் தொடர்ந்து, கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் ரொம்ப அழகா சொல்றாரு, யார் ஒருத்தர் வந்து தொடர்ந்து பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ அவங்களுடைய இதயத்திலிருந்து எல்லா அனர்த்தங்களும் போயிடும், அவங்க இதயம் தூய்மை அடையும். பகவானுடைய புனித நாமம் மட்டும்தான் நமக்கு ஒரே அடைக்கலம். நம்ம எல்லாருக்கும் ஒரே அடைக்கலம் வந்து பகவானுடைய புனித நாமம். அப்புறம் அந்த ராதாகிருஷ்ண லீலைகளை வந்து நம்ம செயற்கையா உணர முயற்சிக்க கூடாது. செயற்கையால ராதாகிருஷ்ண லீலைகளை உணர முடியாது. தொடர்ந்து சந்தையோட நாம ஜபிக்கும் போது அந்த பகவானுடைய புனித நாமம், பகவானுடைய நாம ரூப குணாதிசயம் நமக்கு அமைச்சு. அப்புறம் யார் ஒருத்தர் தொடர்ந்து புனித நாமத்தை இடையராது உச்சரிக்கிறாங்களோ அவங்களுக்கு கிருஷ்ண உணர்வுல முழுமையடைந்து அவங்க பகவான் மேல தூய பக்தி கொண்டு அடைவாங்க. கௌரகிஷோர் தாஸ் பாபாஜியோட டீச்சிங். சோ எப்படி பார்த்தாலும் நம்முடைய ஆன்மீக முன்னேற்றம் நம் நாம ஜபத்துலதான் இருக்கு. ஆனா அந்த நாம ஜபத்தை எவ்வளவு சிரத்தையோடு நம்ம சொல்றோமோ அந்த அளவுக்கு நம்ம கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம். जय श्री बार्गाचार्य विवाह महोत्सव की, श्री गुरुवर गोस्वामी विवाह महोत्सव की, श्री काशी पंडित विवाह महोत्सव की, श्री प्रभुपाद की जय। हरे உங்களுக்கு ஏதாவது கேள்வி